வெல்கம் டு ஹோமிங் வித் எல்ஏ. இன்றைக்கி நாம் சத்தான கருப்பு உளுந்து உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஹோமிங் வித் எல்ஏ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல்ங்க ஆப்ஷனோட சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம உளுந்து உருண்டை செய்கிறதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு பேன் ஹீட் ஆன உடனே 1 கப் கருப்பு உளுந்து சேர்த்துக்கணும். கருப்பு உளுந்து முழு உளுந்தாகவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து உடச்ச உளுந்து தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வறுக்கணும். அது மாதிரி ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. வறுக்கும்போது நம்மளுக்கு இந்த உளுந்தோட மனம் வரும் கமகமான. அந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிடலாம். அதாவது லைட் பொன்னிறமாக ஆகும். ரொம்ப வறுத்துட்டோன்னா தீஞ்சிச்சு சாப்பிட நல்லா இருக்காது. அதோட சத்துக்களும் போயிடும். அதனால் லைட்டாக அது மனம் வரும் வரைக்கும் வறுத்தா போதுமானது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், லைட்டு கோல்டன் ப்ரௌன் வந்துருக்கும். மனம் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அதை ஆற வச்சாச்சு. அடுத்து 1/2 கப் பொரிக்கடலை எடுத்திருக்கேன். இதை லைட்டாக ஹீட் பண்ணால் போதுமானது. ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம். லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஏறின உடனே இதை எடுத்து ஆற வச்சிடலாம். பாருங்கள், லைட்டாக அப்படி சூடானால் போதும். எடுத்து ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போது இந்த வறுத்த உளுந்து வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். 1 கப் கருப்பு உளுந்து வறுத்தது எடுத்துருக்கேன். இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் போட்டால் நல்லா மணமாக இருக்கும். அது கூடவே 2-3 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இதை இப்போ நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவு பவுடராக இருந்தால் போதுமானது. ரொம்ப நைஸாக வேண்டாம். அதுக்காக நரன்னு வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து 1/2 கப் பொரிக்கடலை எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டு அதே மாதிரி இதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. அதையும் இது கூட சேர்த்துடலாம். 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் பொரிக்கடலை சேர்த்துருக்கேன். அடுத்து 1 கப் மண்டை வெல்லம் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். மிக்சியிலே போட்டு பொடிச்சிட்டேன். 3/4 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் மண்டை வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்திங்கன்னா இதை விட ரொம்ப நல்லது. நான் மண்டை வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கருப்பட்டி சேர்த்தோன்னா நல்லா அதிகமான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். மண்டை வெல்லமும் சேர்க்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். உளுந்தில் வந்து நிறைய இரும்பு, கால்சியம் இருக்கிறதுனால ரொம்ப சத்து நிறைந்தது. எலும்புக்கு வலிமையை கொடுக்கக்கூடியது. இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே நெய் போட்டு பிசையணுன்னா கூட பிசையலாம். நான் 1 ஸ்பூன் தான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு அப்புறமா ஒரு 75 ml கிட்டக்க நல்லெண்ணெய் தேவைப்படும். அதையும் ஊற்றி நம்ம இதில் பிசைஞ்சிக்கலாம். சிலர் வந்து எண்ணெய் ஊற்றாமல் நெய்யே போட்டு பிசைவாங்க. நான் வந்து நல்லெண்ணெய் வச்சு தான் பிசைய போகிறேன். எண்ணெய் பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றி நல்லா பிசறி எடுத்துக்கலாம். நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும், அவ்வளோதான். நம்ம பிசையும் போது அந்த மண்டை வெல்லம் நம்ம பொடி பண்ணி வச்சது ஏதாவது கட்டியாக வந்தால் கூட நல்லா அப்படியே உடச்சி விட்டுடுங்க. நான் நல்லா உடச்சிட்டு அதை மிக்சியில் போட்டு 2 சுற்றி எடுத்து தான் வச்சுருக்கேன். அதனால் அவ்வளோவா எனக்கு கட்டியெல்லாம் வரல. அப்படி லைட்டாக வர அப்படியே உடச்சி விட்டா உடஞ்சிடும். இப்போ இதை நம்ம உருண்டை பிடிக்கணும். சப்போஸ் உருண்டை பிடிக்க வரல அப்படின்னு சொன்னால் கூடுதலாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்திருக்கு. இது மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னு வைங்க, 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாது. ஏன்னா இதில் தண்ணி எதுவுமே படலை.
நம்ம ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் மட்டும் தான் ஊற்றி வச்சுருக்கோம். நெய் கூட நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்தேன், ரொம்ப சேர்க்கல. பாருங்கள், போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் ஒன்று சாப்பிட்டாவே போதுமானது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி காமிக்கிறேன். பாருங்கள், சுவையான கருப்பு உளுந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, அதே சமயம் ரொம்ப சத்தானது. செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.